வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஒரு பள்ளி, அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியில் பெண்கள் மட்டும் படிக்கிற பள்ளி அது. பெண்கள் நிறையா பெண்கள் படித்தாங்க. பொதுவாகவே அரசு பள்ளியில் ஓரளவுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தான் படிப்பாங்க. அந்த ஏழை பெண்கள் நிறைய பேர் படித்தாங்க. அந்த அரசு பள்ளி ஆசிரியை அந்த பெண்களுக்கு ரொம்ப ஊக்கமும் ஆர்வமும் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பாடத்தை நடத்திட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு போட்டி வைப்பாங்க. போட்டி வச்சு சின்னதாக ஒரு பரிசு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள் அவங்க பாடம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. கொஸ்டின் கொடுத்து இதெல்லாம் யாரெல்லாம் நல்லா கரெக்டான பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த போட்டியை வச்சாங்க. போட்டியை வச்சு இப்போ எழுத சொன்னாங்க. எல்லா மாணவிகளுமே சரியாக எழுதி இருந்தாங்க. எல்லாமே 10க்கு 10 மார்க் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்னடா இது, எல்லாேருக்கும் பரிசு கொடுக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு தான் பரிசு கொடுக்க முடியும்ன்ட்டு உடனே என்ன பண்ணாங்க, அந்த மாணவிகள்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு பரிசு தான் சொன்னேன், எல்லாருக்கும் எனக்கு அந்த பரிசு வாங்கி தர முடியாது. அதனால் நீங்களே யாருக்கு எல்லாமே சரியாக எழுதிங்க, இங்கே யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஷீட்டில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதுனாங்க. அப்படி எழுதி பார்த்தா அந்த ஷீட்டை வாங்கி பார்த்தாங்க. அந்த டீச்சர் வந்து ஆசிரியர் வாங்கி பார்த்ததும் அதிர்ந்து போயிட்டாங்க. எல்லாருமே ஒரே ஒரு பெண்ணுடைய பேரை எல்லாமே எழுதியிருக்காங்க. அந்த பெண்ணு வந்து மிகவும் ரொம்ப ஏழ்மையான பொண்ணு. காலில் வந்து செருப்பு கூட போடாமல் வருவாங்க. செருப்பு வாங்கிறதுக்கு கூட அவங்ககிட்ட காசு இல்லை. உடனே எல்லாமே எழுதின உடனே அந்த டீச்சர் வந்து மனம் நெகிழ்ந்து போய் இதுதான் நம்ம வந்து ஒரு மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும், நமக்கு இல்லைனாலும் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். மற்ற பிறருக்கு உதவி செய்து வாழணுன்றது தான் உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த பரிசு அந்த பொண்ணுக்கு இல்லாத செருப்பு, நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சிறப்பித்தாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே வாழ்க்கையில் நமக்கு நம்மளால் முடிஞ்சால் நாம் செய்யணும். இல்லை மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கு உண்டான உதவியை செய்யணுன்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.